முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல். முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஈஷா சிவராத்திரி விழாவில் முப்படை அதிகாரிகள் சீருடையுடன் கலந்து கொண்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கண்டனம். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் 2 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள்? அவமதிப்பு வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. வணக்கம். தமிழக அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டம் கடந்த ஜனவரி மாதம் 20 தொடங்கியது. ஆளுநர் திரு RN ரவி அரசு தயாரித்த உரையை வாசிக்காமல் பேரவையை விட்டு வெளியேறினார். தொடர்ந்து ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் திரு அப்பாவு வாசித்தார். உரையை ஆளுநர் வாசித்ததாக பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் கடந்த 22 தொடங்கியது. முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் 24 இதற்கு பதிலளித்தார். இதையடுத்து மறு தேதி குறிப்பிடாமல் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழக பட்ஜெட் தாக்கல் குறித்த கேள்விகள் எழுந்த நிலையில் கடந்த 8 சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று 17 காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூடும் என அறிவித்தார். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அன்றே தாக்கல் செய்வதாகவும் கூறினார். 20 2026-27 ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கையும் 2025-26 ஆண்டிற்கான கூடுதல் செலவின மானிய கோரிக்கையும் தாக்கல் செய்யப்படுகின்றன. சட்டப்பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். பேரவை நிகழ்வுகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் உலகெங்கிலும் இருந்து யார் வேண்டுமானாலும் இணையதளம் மூலம் பார்க்க முடியும். இன்று பேரவை கூட்டம் தொடங்கியதும் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை வாசிப்பார். தமிழக சட்டப்பேரவைக்கு விரைவில் பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதால் இடைக்கால பட்ஜெட்டில் வழக்கமான நிதி ஒதுக்கீடுகள் மட்டுமின்றி மக்களை கவரும் பல முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. வேளாண் துறைக்கான இடைக்கால பட்ஜெட்டும் இன்றே தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிகிறது. தமிழக அரசின் அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்வது வழக்கமாகும். 2021 ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுகவால் பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் ஆகியவை அடுத்தடுத்த நாட்களில் தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது தமிழகத்தில் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் இடைக்கால பட்ஜெட்டை மட்டும் இன்று தாக்கல் செய்ய முடியும். வரும் மே மாதம் புதிய ஆட்சி அமைக்கும் கட்சி 2026-27 ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும். கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முப்படை அதிகாரிகள் சீருடையில் கலந்து கொண்டதற்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. ஈஷா மையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சிவராத்திரி நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு அந்த மையத்தின் சார்பில் விருதுகளும் வழங்கப்பட்டன. ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியில் முப்படை அதிகாரிகள் சீருடைகளில் கலந்து கொண்டது ஏன் என்றும் இது மதச்சார்பின்மையை கடைபிடித்து வரும் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் திரு BS தானோ, தனியார் நிகழ்ச்சிகளில் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டாலும் சீருடைகள் அணிந்து செல்லக்கூடாது என்றார். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்துள்ள அவர், ராணுவத்தில் மத சாயத்தை பூசும் முயற்சி என்றும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் திரு TS ஹூடா, இந்த நிகழ்வு சீருடை பணியாளர்களின் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் ராணுவ அதிகாரிகளால் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியாது என்றாலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை அழைப்பதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முப்படை அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், முப்படை அதிகாரிகளின் நடவடிக்கை அரசியலமைப்புக்கும் மதச்சார்பின்மைக்கும் எதிரானது என்றார். இந்திய ராணுவத்தை இந்துத்துவ மையமாக்கும் முயற்சியை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருவதாக அவர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு ராணுவத்தை ஈஷா யோகா உரிமையாளருக்கு குத்தகைக்கு விட்டுள்ளதா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். ராணுவ அதிகாரிகளை பாதுகாப்பு அமைச்சரே இதுபோன்று கேவலப்படுத்தும் செயல் இதற்கு முன்பு நடந்தது இல்லை என்று எக்ஸ் பக்கத்தில் விமர்சித்துள்ள அவர், விருது வழங்க அரசுக்கு சொந்தமான இடமே கிடைக்கவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் 2 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள் என தேர்தல் ஆணையத்திற்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது.
அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னம் குறித்த வழக்கு தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டில் 6 MP பதவி காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து தேர்தலும் தற்போது நடந்து முடிந்துவிட்டது. இந்த நிலையில் அக்கட்சியின் கர்நாடக மாநில முன்னாள் செயலாளர் திரு புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்திருந்தார். அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக முன்னதாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த தவறிய தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு சச்சின் தத்தா அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திரு புகழேந்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் அவமதிப்பு வழக்கின் பரிந்துரை கொடுத்து 2 வருடம் ஆகிவிட்டது என்றும், ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த விவகாரத்தில் விரைந்து முடிவு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னம் ஆகியவை தொடர்பாக மனுக்கள் கொடுத்தும் கடந்த 2 வருடங்களாக காலம் தாழ்த்தி வருவது ஏன், இத்தனை நாட்களாக என்னதான் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை வரும் 23ஆம் தேதி ஒத்திவைப்பதாக தெரிவித்த நீதிபதி, இடைப்பட்ட காலத்தில் இதுவரையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விளக்கத்தை அறிக்கையாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளதால் வரும் 23ஆம் தேதி இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார். ஈரானை நோக்கி மேலும் ஒரு போர்க்கப்பல் புறப்பட உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் ஈரானும் தீவிர போர் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளதால் மேற்காசியாவில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானில் தற்போது நாணய மதிப்பு சரிவு, பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு ஆகியவற்றை கண்டித்து அரசுக்கு எதிராக கடந்த டிசம்பர் மாதம் முதல் பொதுமக்களும் வியாபாரிகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதேபோல் அரசுக்கு ஆதரவாகவும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. போராட்டத்தை ஒடுக்க ஈரான் அரசு எடுத்த நடவடிக்கையால் 7000 பேர் கொல்லப்பட்டனர். 27,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஈரானில் அரசுக்கு எதிராக போராடுபவர்களுக்கு துணை நிற்பேன் என அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரம்மாண்டமான அணுசக்தி மற்றும் ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் நவீன போர்க்கப்பலை அனுப்பினார். மேற்காசிய கடற்பகுதியில் நிலை கொண்டுள்ள அந்த போர்க்கப்பல் ஈரானை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட டோமாஹாக் ஏவுகணைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் மேலும் ஒரு போர்க்கப்பலை அனுப்பியுள்ளதாக ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்தார். இந்நிலையில் ஈரான் போர் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளது. போர்க்கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பயிற்சியும் இதில் இடம்பெற்றது. به طور همزمان از ساحل و دریا به اهداف تعیین شده حمله کردند. این موشک‌ها با تجهیز به سامانه‌های ضد جنگ ஈரானை சுற்றி பாதுகாப்பான அரணை அமைத்துள்ளதாகவும் எதிரிகளின் நிலையை தாக்கி அழிக்கும் வலிமையான ஆயுதங்கள் தயாராக உள்ளதாகவும் அந்நாட்டின் ராணுவ உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் அடிபணியாது என அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சியும் பதிலடி கொடுத்துள்ள நிலையில் இந்த போர் ஒத்திகை மேற்காசியாவில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. மதுரையில் தமுக்கம் திடல் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை கட்டப்பட்டுள்ள பாலத்தை வரும் 21ஆம் தேதி திறந்து வைக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அந்த பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் என பெயர் சூட்டியுள்ளார். நீண்ட பாலங்களை அமைத்து சாதனை படைத்து வரும் திராவிட மாடலில் அடுத்து மதுரையில் அமைகிறது 1.3 கிலோமீட்டர் நீளமுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், தமுக்கம் திடல் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை கட்டப்பட்டுள்ள பாலத்திற்கு இந்திய நாட்டின் விடுதலைக்காக தனக்கென பாதையை உருவாக்கி நம் தென் மாவட்ட மக்களை விடுதலைப் போரில் ஈடுபடுத்திய வீரத்தின் அடையாளமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பெயரை சூட்டி பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளார். 213 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தை வரும் 21ஆம் தேதி தம்முடைய மதுரை பயணத்தின் போது திறந்து வைக்க உள்ளதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் அனுமதி பெறாமல் கட்டிடம் கட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த மலை மாவட்டத்தில் கட்டடங்கள் கட்ட பல்வேறு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ள நிலையில் விதிகளை மீறி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு கட்டப்படும் கட்டிடங்களுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. கடந்த வாரம் சீல் வைக்கப்பட்ட கட்டிடத்தில் அத்துமீறி நுழைந்த உரிமையாளர்கள் பணி மேற்கொண்டதன் காரணமாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் உதகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பவ்யா தண்ணீர், விதிமீறல்கள் நடைபெற்றால் உடனடியாக 944277727001 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றார்.
பெர்மிஷன் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க மேலே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இது வந்து ஆனரபிள் ஹைகோர்ட் கூட நமக்கு இப்போ டைரெக்டாக மானிட்டர் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம 2-3 ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். இப்போது ஒரு 900+ ஆட் பில்டிங்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம். மாவட்டம் முழுவதும் கட்டிடங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் முறையாக அனுமதி பெற்று கட்டப்படுகிறதா அல்லது விதி மீறி கட்டப்பட்டு வருகிறதா என அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார். முறையான அனுமதி ஏதும் பெறப்படாமல் அமைக்கப்படும் மனை பிரிவுகளில் பொதுமக்கள் யாரும் மனைகளை வாங்கி ஏமாற வேண்டாம் என திருமதி பவ்யா தண்ணீர் அறிவுறுத்தியுள்ளார். கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே குண்டும் குழியுமாக காணப்படும் இணைப்புச் சாலையை சீரமைத்து தர அரசுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றின் இடையே விடையூர் கலியனூரை இணைக்கும் கிராமச்சாலை உள்ளது. கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே உள்ள உயர்மட்ட மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டாலும் இணைப்புச் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் அவ்வப்போது பலர் விபத்தில் சிக்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சாலை வழியாகத்தான் விடையூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் திருவள்ளூர் பகுதியில் உள்ள கல்லூரிக்கும் கலியனூரை சுற்றியுள்ள 17 கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் சென்று வருகின்றனர். மேலும் விவசாயிகளும் அங்குள்ள தோட்டங்களுக்கு இடுபொருட்களையும் அறுவடை செய்யப்பட்ட பயிர்களையும் எடுத்துச் செல்கின்றனர். இந்த பக்கம் இருக்கிற 17 கிராமம் மொத்தமே இந்த பக்கம் தான் வரணும். ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் இல்லை தேவையான பொருள் வாங்கணுன்னாலும் திருவள்ளூருக்கு தான் வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வழி சரியில்லாமல் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்கெல்லாம் போக முடியல. ஒரு ஆட்டோக்காரர் வராரு, இந்த எண்டுலேயே வந்து ஒரு 7:30 மணிக்கு ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிள்ளைங்களை ஏற்றின்னு வந்ததுக்கு இங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வசதி இல்லை, ஒரு பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு வசதி இல்லை, லைட்டும் இல்லை, இருட்டில் வர முடியல, போக முடியல, ஒரு ஆட்டோ கூட வரமாட்டேன்றாரு. அப்படி வந்தாலும் நடுவெயில விட்டுட்டு போயிடறாங்க, பிரிட்ஜு மேலே விட்டு போயிடறாங்க. எங்களால் வர முடியல, போக முடியல, ஒரு அன்றாட பொருள் வாங்குறதுக்கு கூட போக முடியல, வர முடியல. சாலையை உடனடியாக சீரமைத்தால் போக்குவரத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என கிராம மக்கள் கூறினர். பழுதடைந்து குண்டும் குழியுமாக இருக்கும் இணைப்புச் சாலையை விரைந்து சீரமைத்து தரக்கோரி அப்பகுதியினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் லாரிகள் பற்றாக்குறை காரணமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பல மையங்களில் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மானாமதுரை, திருப்புவனம் தாலுகாக்களில் 12,000 ஹெக்டேரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்ய மாவட்டம் முழுவதும் வேதியரேந்தல், வெள்ளக்குறிச்சி, வாகுடி, திருப்புவனம் உள்ளிட்ட 77 இடங்களில் தற்காலிக நெல் கொள்முதல் மையம் திறக்கப்பட்டு தினசரி விவசாயிகளிடமிருந்து 1000 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. முதல் தர நெல்லுக்கு கிலோ 25 ரூபாய் முதல் 40 காசுகளும், இரண்டாம் தர நெல்லுக்கு 25 ரூபாயும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மையத்தில் இருந்தும் 5 முதல் 7000 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டு திருமாஞ்சோலை, பள்ளத்தூர் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மையங்களிலும் 3000 முதல் 5000 நெல் மூட்டைகள் வரை தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் கூறினர். நெல் கொண்டு வந்து 15-20 நாள் ஆச்சு, எடுத்துட்டு போகாமல் வண்டி வராமல் அப்படியே நெல் புறம் கிடக்கு. போனால் இடம் கிடைக்கும், அதனால் ஏற்றாமல் லாரி வராமல் அப்படியே நெல் மூடு புறம் கிடக்கு. போதிய அளவு லாரிகள் கிடைக்காததால் நாள் ஒன்றுக்கு 500 முதல் 600 மூட்டைகள் வரையே கொள்முதல் செய்வதால் 10 நாட்கள் வரை காத்து கிடக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். திடீரென மழை பெய்தால் அவற்றை பாதுகாக்க முடியாது என்பதால் கூடுதல் லாரிகளை இயக்கி நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே விளைநிலத்தில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி பலியான விவசாயியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததால் 12 மணி நேரம் நடந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. காத்தனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 38 வயதான பழனி என்ற விவசாயி நேற்று காலை விவசாய பணிக்கு வயலுக்கு சென்றபோது வேறு நபர் போட்டு வைத்திருந்த மின்வேலியை கடக்க முயன்றுள்ளார். அப்போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற உறவினர்கள் கடலாடி சாயல்குடி சாலையில் மறியல் செய்தனர். மின் வாரியத்தின் அனுமதி பெறாமல் மின்வேலி அமைத்தவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த கடலாடி துணை மின் நிலையத்தின் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற பரமக்குடி கோட்டாட்சியர் திரு சரவண பெருமாள் உரிய இழப்பீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை அடுத்து இரவு 10 மணிக்கு மறியல் முடிவுக்கு வந்தது. இதையடுத்து காலையில் இருந்து 12 மணி நேரம் நடந்த போராட்டம் நிறைவடைந்ததை அடுத்து விவசாயியின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மின்வேலி அமைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். உயிரிழந்த பழனியின் வருமானத்தை நம்பி வாழ்ந்த அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று காத்தனேந்தல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உயிர்ச்சூழல் மண்டலத்தில் மட்டுமே காணப்படும் அரிய வகை உள்ளூர் பறவைகள் குறித்து ஆவணப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் முக்கிய உயிர்ச்சூழல் மண்டலமாக நீலகிரி அமைந்துள்ளது.
சோலை காடுகள், புல்வெளிகள், ஏராளமான நீர்நிலைகள் இருப்பது போலவே நூற்றுக்கணக்கான வன உயிரினங்களும் இங்கு காணப்படுகின்றன. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமே வாழக்கூடிய என்டெமிக் பேர்ட்ஸ் என்று குறிப்பிடப்படும் 27 வகையான உள்ளூர் பறவைகள் குறித்து மாவட்ட வனத்துறையின் அறிவுறுத்தல் படி விங்ஸ் ஆஃப் விஸ்பர்ஸ் என்ற ஆவணப்படம் நேற்று வெளியிடப்பட்டது. In feeding, the parakeet becomes richer with every bite. Tangled shrubs, a group of rufous babblers chatter excitedly. இந்த ஆவணப்படத்தில் 21 வகையான பறவைகள் இருப்பதாக கூறியுள்ள குறும்படம் தயாரிப்பு குழு இடம்பெயர்ந்து வரும் பறவைகள் குறித்தும் அவற்றை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் அறிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நீலகிரிஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா பேர்ட்ஸுமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு ஒரு இதை பேஸ் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ப்ராடாக பண்ணி இதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நாங்கள் கொண்டு போகலான்றதுக்காக தான் மெயினாக இந்த ஆப்ஜெக்டிவ் எங்களுக்கு இதில். ஸோ ஒரு ட்ரீ ஃபாரஸ்ட்டில் நமக்கு க்ரோ பண்ணணும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் யார் இதில் மோட்டிவேட்டடாக இருப்பாங்கன்றது பார்க்கும்பொழுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது தான் ஒரு இது நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அரிய வகை உள்ளூர் பறவைகளை பாதுகாப்பது குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் விங்ஸ் ஆஃப் விஸ்பர்ஸ் என்ற ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். தமிழ்நாட்டில் 21, 22 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக மழையின்றி வறண்ட வானிலை நிலவுகிறது. சென்னை, ஈரோடு, கரூர், பரமத்தி உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலையும் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி 18ஆம் தேதி வாக்கில் வலுவடையக்கூடும் என்று கணித்துள்ள வானிலை மையம் 21, 22 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக அரசின் 2026-27 நிதி ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முப்படை அதிகாரிகள் சீருடையில் கலந்து கொண்டதற்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் 2 ஆண்டுகளாக என்ன செய்தீர்கள் என தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.